ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு கரண்ட்டில் விவசாயம் பண்ணிக்க இருக்கக்கூடிய வருமானம் தரக்கூடிய கிணறு, போர் மற்றும் இலவச மின்சாரம் ஒரு 10 ரூமோடு அமைஞ்சிடக்கூடிய ஒரு பெஸ்ட்டான விவசாய நிலம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த விவசாய நிலம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதுக்குள்ளே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள முதல் முறையாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிறது தான் நான் சொன்ன அந்த விவசாய நிலம். இந்த விவசாய நிலத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் 80 சென்ட் நட்சத்திரமாக பாக்ஸ் ஷேப்பில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலங்க. இந்த விவசாய நிலத்தோட ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஊரடி தோட்டம் அமைஞ்சிருக்கு. வீடியோவில் காட்டுறேன் பார்த்திங்களா, இதுதான் ஊரை ஒட்டி தான், ஊரோட எண்டில் தான் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. அங்கேருந்து நம்மளோட அத்துமலை ஆரம்பிச்சிடும். அந்த வீடு தெரியுது பார்த்திங்களா, அந்த வீட்டிலேருந்தே நமக்கு அத்துமலை ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து ஆரம்பித்து இந்த பின்னாடி திறமை தெரியுது பார்த்திங்களா, இது வரைக்கும் நம்மளுக்கு இடத்தோட அத்துமலை முடியுது. நல்ல பாக்ஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சுத்தமான செம்மண் பூமி தாங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பகுதியில் பீட்ரூட் விவசாயம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, அந்த சாலை, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வெங்காயம், அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பச்சை மொச்சை விவசாயம் சொல்லுவாங்க. இந்த இடம் இப்போ வெங்காயம் நடவு பண்ணி இப்போ தான் எடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தா தெரியும். அதை வெங்காயம் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அதுலேயுமே மொச்சை பயிர் தான் போட்டிருக்காங்க, பச்சை மொச்சை தான் போட்டிருக்காங்க. இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயம் தாங்க. 100% எல்லாமே விவசாயம் பார்க்கக்கூடிய ஏரியா தான் இந்த ஏரியா. இந்த இடம் எங்கே லொக்கேட் இந்த இடம் எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிரும் பார்த்திங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டிக்கு நியர்பையாக ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு இந்த இடம் நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருங்க. ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஃப்யூச்சரில் இது பிளாட் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சென்ட் பார்த்திங்கன்னா குறைஞ்ச வச்சாலும் ஒரு 2 லட்ச ரூபா வச்சாங்க கூட ஒரு ஏக்கர் 2 கோடி ரூபா வரைக்குமே இது விலை போகக்கூடியது. இப்போ பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் 80 சென்ட்டை ஒரு 4 பார்ட்டாக பிரித்து, ஒன்றில் வெங்காயம் ப்ளஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொச்சை பயிருமே சாகுபடி பண்ணியிருக்காங்க. இந்த பீட்ரூட்டு விவசாயம் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, இதில் இருக்கக்கூடிய மகசூலை உங்களுக்கு நான் காமிக்கிறேன், எந்த அளவுக்கு இருக்குன்ற மட்டும் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்களா, தெரியுதா எந்த அளவுக்கு இதில் காயோட தரணும்னு பார்த்துக்குங்க. பார்த்து தெரியும் எந்த அளவுக்கு காய் இருக்குன்றதை பாருங்கள். இதில் ஒரு பகுதியே இப்போ தான் அறுவடை பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பீட்ரூட் தான் ஃபுல்லாகவும், இதில் ஒரு பகுதியை இப்போ தான் அறுவடை பண்ணி எடுத்துருக்காங்க. அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டிலேருந்து நம்ம தோட்டத்துக்கே நேரடியாக அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிணறு ப்ளஸ் ஒரு போருமே அமைச்சிருக்குங்க. மொத்தம் 2 போரு. 2 போருக்கும் பார்த்திங்கன்னா சப் மோட்டர் தான் வச்சுருக்காங்க. கேனில் தண்ணி பார்த்திங்கன்னா மேலே கிடக்கு. அதே போல் போரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி 24 ஹவர்ஸ் ஓடும். ஒரே ஒரு போரில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஓடும். பார்த்தீங்கன்னா ஒரு இலவச மின்சாரம், நம்மளுக்கு ஃப்ரீ மின்சாரம் தான் அமைச்சிருக்கு. ஊரடி தோட்டம் நல்ல சுத்துங்க. ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுளாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான். கோழிக்கொண்டை, மறிக்கொழுந்து, செவ்வந்திப்பூ, இந்த மாதிரி தான் ஏகத்துக்கு விவசாயம் பண்ணுறாங்க. நம்ம இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கிணறு இதாங்க, தண்ணி மேலே தான் கிடக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு போர் ஓடிக்கிருக்கு. இது சப் மோட்டரில் ஓடுற போர். 24 ஹவர்ஸும் இதே ரேஞ்சில் தான் ஓடும். இந்த இடத்தோட இன்னொரு பகுதியில் பச்சை மொச்சை விவசாயம் பண்ணியிருக்காங்க சொன்னீங்க பார்த்திங்களா, இதுதான் பாருங்கள். தை மாத சீசனை ஒட்டி போட்டிருந்தாங்க. ஓரளவுக்கு அறுவடை முடிஞ்சிச்சு. இதுலேயுமே இந்த மாதிரி இடத்தோட அத்துமலை பார்த்திங்கன்னா
ஊரோட எண்டில் வந்து முடியும். நம்ம அத்துமால் வந்து அங்கேருந்து ஆரம்பித்து பின்னாடி வரைக்கும் போயிடும். நான் அத்துமால் உங்களுக்கு கரெக்டாக காமிச்சிட்றேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்கள் தோட்டம் தான். இதற்கு பாதைன்னு பார்த்திங்கன்னா ஊரில் இருந்து நம்ம இடத்துக்கு மொத்தம் 3 வகையான பாதை வருது. ஒன்று வந்து இடத்துக்கு பின்னாடி ஓடப்பாதை, காரு, பைக் எல்லாமே அதெல்லாம் போயிட்டு வந்துருக்குது ஓடப்பாதையில். ப்ளஸ் இந்த நடைபாதை வந்துடும். ஊருக்குங்களா, ஊர்லேருந்து நடைபாதை வந்துடும். ப்ளஸ் நம்ம இடத்த ஒட்டி பொது பாதையுமே போகுது. மொத்தம் 3 வகையான பாதை இருக்குது. இடத்துக்குலாம் பாதையை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதற்கு வந்து இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தா மொத்தமாக ஏக்கருக்கு, ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 35 லட்ச ரூபா விலை வந்து கோட் பண்ணுறாங்க. விலை வந்து நெகோசியபிள் தான். விலை குறைச்சி பேசணும்னு சொல்லியிருக்காங்க. நேரடியாக வாங்க, இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். இடம் பிடிச்சிருந்துச்சின்னா விலையை வந்து நேரடியாக உட்காந்து பேசி பண்ணிக்கலாம். ரொம்ப ஊருக்கு ரொம்ப நெருக்கமான இடம். ஊரை ஒட்டி தான் இடமே, தோட்டமும் ஊர் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? வீடியோ பற்றின கூடுதல் தகவல் எதாவது வேணும்னா நம்ம சேனலில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்த டைம் உங்களுக்கு நான் நேரடி விசிட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகே வியூவர்ஸ், நன்றி, வணக்கம்.